வணக்கம். முருங்கைக்கீரையும் முட்டையும் சேர்த்து நான் எந்த அளவில் என்னென்ன பொருட்கள் சேர்த்து வர செய்தனான்றதை பதிவு செய்திருக்கிறேன். ஒரு பேக்கெட் முருங்கைக்கீரை வாங்கியிருந்தேன். நான் இந்த முருங்கைக்கீரையை துப்புரவு செய்து கழுவி தண்ணி வடிய விட்ட பிறகு சின்னதாக வெட்டி எடுக்க வேணும். இந்த முருங்கைக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அடிக்கடி செய்து சாப்பிடலாம். எனக்கு இந்த முருங்கைக்கீரை மட்டுமே போதும், வேறு எந்த கறியும் தேவையில்லை சோறு சாப்பிட. முருங்கைக்கீரை வரையண்டா அவ்வளவு விருப்பம். இந்த முருங்கைக்கீரையோட வாழை பொத்தி சேர்த்து வர செய்தீங்கள் என்றாலும் அதுவும் நல்ல சுவையாக இருக்கும். தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடாக்கியிருக்கிறேன். எண்ணெய் சூடாகியதும் 1/4 தேக்கரண்டி கடுகு, 1/2 தேக்கரண்டி பெருஞ்சீரகம் ரெண்டும் பொரிப்பட்டதும் சின்னதாக வெட்டிய ஒரு வெங்காயம் சேர்த்து கொஞ்ச நேரம் வதங்க விட்டுருக்கிறேன். மச்சம் சேர்த்து சாப்பிட்றது விருப்பம் என்றால் முருங்கைக்கீரை வரைக்கு மீன், முட்டை, சின்ன இறால் கருவாடு, மாசி கருவாடு, நெத்தலி கருவாடு சேர்த்து வர செய்தீங்களாண்டாலும் அதுவும் நல்ல சுவையாக இருக்கும். வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் 3 செத்தல் மிளகாயை சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கிறேன். 2 பேல் உள்ளியை சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கிறேன். இதில் சேர்த்துருக்கிற இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நன்றாக கலந்து வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வரும் வரைக்கும் பொரிய விட வேணும். இந்த வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்திங்களாண்டா அது இன்னும் நல்ல சுவையாக இருக்கும். வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வந்ததும் வெட்டி வச்சிருக்கிற முருங்கை இலையை சேர்த்துருக்கிறேன். இதோட 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1 தேக்கரண்டி குழம்புத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலந்து 3 நிமிடம் பொரிய விட்டுருக்கிறேன். முருங்கைக்கீரையை நிறம் மாறுற அளவுக்கு பொரிய விடக்கூடாது. அவ்வாறு நிறம் மாறுற அளவுக்கு பொரிய விட்டோம்னா அந்த கீரைன்ற சத்துக்கள் இல்லாமல் போயிடும். குழம்புத்தூள் சேர்த்துருக்கிறேன். ஏனெண்டா முட்டை சேர்க்கிறபடினால வெடுக்கு மணக்கும். அதனால் நான் குழம்புத்தூள் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு குழம்புத்தூள் சேர்க்கிற விருப்பம் இல்லையெண்டா தனி மிளகாய்த்தூள், வெட்டுத்தூள் சேர்த்து நீங்கள் வர செய்யலாம். 3 நிமிடத்துக்கு பிறகு 2 முட்டை சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு கூடுதலாக சேர்க்கணும்னா நீங்கள் கூடுதலாக சேர்க்கலாம். முட்டையை சேர்த்து நன்றாக இவ்வாறு கலந்து 2 நிமிடம் பொரிய விட்டுருக்கிறேன். முருங்கைக்கீரை பொடி, முருங்கைக்கீரையும் பருப்பும் சேர்த்த கறி செய்முறை பார்க்க விருப்பம்ண்டா அந்த வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். விருப்பமான நீங்கள் போய் பார்க்கலாம். முட்டையை சேர்த்து 2 நிமிடம் இவ்வாறு பொரிய விட்ட பிறகு 1/2 கப் துருவிய தேங்காய் பூ சேர்த்து நன்றாக கலந்து 2 நிமிடம் பொரிய விட வேணும். முருங்கைக்கீரைக்கு எந்த ஒரு மச்சமும் சேர்க்காமல் இவ்வாறு வர செய்தாலே அதுவே நல்ல வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும். தேங்காய் பூவை சேர்த்து 2 நிமிடம் பொரிய விட்ட பிறகு நல்ல சுவையான முருங்கைக்கீரை வரை தயாராகிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறலாம். இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.